மதுராந்தகம் ஏரி பாசன கால்வாய் தனியார் நிறுவனத்தின் மூலமாக தூர்வாரும் பணி துவக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரி பாசனத்தில் பாசன கால்வாய் மற்றும் உயர்மட்ட கால்வாய் மூலமாக 30 ஏரிகளுக்கு நீர் கொண்டு சென்று 7000 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. ஏரியிலிருந்து விளை நிலங்களுக்கு தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பிரதான கால்வாயில் இருந்து மதுராந்தகம் வயல்வெளி பகுதிக்கு செல்லும் 3 கால்வாய்கள் உள்ளன. செல்லியம்மன் கோவில் பகுதி வழியாக செல்லும் கால்வாயில் புதர்கள் மண்டி நிறைந்துள்ளது. 6.4 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் 9 கிராமங்களுக்கு பயன்படும் வகையில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொமட்சு நிறுவனத்தின் மூலமாக பயோட்டா சாயில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் கால்வாய் சீரமைக்கும் பணி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மதுராந்தகம் ஏரி நீரினை பயன்படுத்தும் விவசாயிகள் சங்கத்தினர் உடனிருந்தனர். செங்காடு ஊராட்சியில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக திமுக ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது கூட்டணியில் உள்ள விசிக கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் 58 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஒன்றியத்தில் தொழிற்சாலைகளில் உள்ள பஞ்சாயத்துகளில் கோடிக்கணக்கில் நிதி ஆதாரம் உள்ளது. செங்காடு ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் நிலையில் இங்கு பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. இதனால் இந்த ஊராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் வரி வருமானம் கிடைக்கிறது. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த செஞ்சுராணி கவாஸ்கர், துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் வளர்ச்சி பணிகள் என்ற பெயரில் ஊராட்சியில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் ஊராட்சியில் பொது சுகாதாரம், சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தது, தெரு மின்விளக்குகள் பொருத்தியது, சீரமைத்தது, பிளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்தது, தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு இடத்தை செப்பனிட ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மண்ணை கொட்டி சமப்படுத்தியது உள்ளிட்ட பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், ஊராட்சி செயலர் ஆகியோரின் துணையுடன் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. எனவே இந்த முறைகேடுகளை கண்டித்தும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை தேவராஜ், முன்னாள் இருங்காட்டுக்கோட்டை துணைத் தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் முருகவேல் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் பணத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மீது செஞ்சுராணி தலைவர் மீது நடவடிக்கை எடு. அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் டிஜிட்டல் முறையில் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தற்போதைய எதிர்க்கட்சியான அதிமுக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையிலான வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாநகரில் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளரும்
தெற்கு பகுதி தேர்தல் பொறுப்பாளருமான சிறுவாக்கம் ஆனந்தன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் 31வது வார்டு 30வது வார்டு பகுதிகளில் வேகவதி நதி ரோடு, நாகலுத்து மேடு, சுண்ணாம்புக்கார தெரு உள்ளிட்ட வீதிகளில் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் விலை உயர்வு விண்ணை எட்டிய தகவலை எடுத்து கூறி சமையல் செலவுகள், எரிவாயு, மின்சாரம், சொத்து வரி உள்ளிட்ட பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கான விலைவாசி உயர்வுகளை பட்டியலிட்டு அதன் வேறுபாடுகளை பொதுமக்களிடம் அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் தற்போதைய திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்களை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றி ரசீது வடிவில் வழங்கி இரு ஆட்சிகளுக்கு இடையேயான வித்தியாசங்களை ஆதாரத்துடன் விளக்கினார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சியில் அமரும் போது என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என விளக்கமாக பொதுமக்களிடம் கூறி இரட்டை இலைக்கு வாக்களித்து எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பல வீடுகளில் உள்ள பொதுமக்கள் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்திட தாங்கள் என்றென்றும் அதிமுகவிற்கே உறுதுணையாக இருப்போம் என வாக்குறுதி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்கிற வள்ளிநாயகம், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி, தெற்கு பகுதி கழக செயலாளர் கோல்ட் ரவி, ஒன்றிய செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு துப்பவண்ணம் ஜீவானந்தம், காஞ்சிபுரம் கிழக்கு களக்காட்டூர் ராஜ், 31வது வட்டக்கழக செயலாளர் அம்மா பாலு, பாஸ்கரன் ஆகியோருடன் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மதிமுக பொறுப்பாளர் 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, தகுதி படைச்சவர்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க. இனிமேல் அது இல்லை. யாராரு ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களா அத்தனை பேருக்கு 6 சிலிண்டர் கேஸ் வாங்காம நிம்மதியா இருக்கலாம். அதே போல பெண்களுக்கு கடன் எல்லாம் இன்னைக்கு தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொல்லி இருக்கிறார். கிண்டி தொழிற்பேட்டை ரெட்டிங்டன் நிறுவனத்தில் HP இண்டிகோ மற்றும் HP 3D பிரிண்டிங் தீர்வுகள் சிறப்பு மைய திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை கிண்டி தொழிற்பேட்டை மையத்தில் ரெட்டிங்டன் நிறுவனத்தில் HP இண்டிகோ மற்றும் HP 3D பிரிண்டிங் தீர்வுகளுக்கான சிறப்பு மைய திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ரெட்டிங்டன் நிறுவனத்தின் டிஜிட்டல் பிரிண்டிங் துணைத் தலைவர் ரமேஷ் மற்றும் HP இந்தியா இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தின் விற்பனை மேலாளர் பவன் சௌஹான் கலந்து கொண்டு சிறப்பு மையத்தை திறந்து வைத்து HP இண்டிகோ HP 3D பிரிண்டிங் மிஷின்களை பார்வையிட்டார். 20,000 சதுர அடி பரப்பளவில் 25 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைந்துள்ள இந்த மையம் உற்பத்தியாளர்கள், பிராண்டுகள், அச்சு சேவை வழங்குநர்கள், சேவை நிறுவனர்கள், தீர்வுகளுக்கான வழிமுறைகள் மற்றும் தொழில்முறை பங்குதாரர்களை ஒன்றிணைத்து அடுத்த தலைமுறை அச்சு தொழில்நுட்பங்களை அனுபவிக்கவும், பரிசோதிக்கவும் மற்றும் மேம்படுத்த உதவும் ஒரு சிறந்த கூட்டு தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரெட்டிங்டன் அலுவலர்கள், பணியாளர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சென்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. இது கஸ்டமர்ஸ்க்கு இல்ல, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, யார் பிராண்ட்ஸ்க்கு யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி புது அப்ளிகேஷன் பண்ணனாலும் இந்த சென்டர் ஓபனா இருக்கும். பம்மல் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பம்மல் தெற்கு மற்றும் வடக்கு பகுதி கழக திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தெற்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் மு அன்பரசன், மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமைச்சர் மு அன்பரசன் பேசுகையில், மாவட்ட கழகம் சார்பில் திருவடந்தையில் நடைபெறும் மாநாட்டிற்கு 49 தொகுதிகளில் இருந்து 1.75 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டத்திற்கு 3 மணிக்குள் வர வேண்டும் எனவும், தலைவர் பேசி முடித்த பின்னரே கூட்டம் கலைய வேண்டும் எனவும், தினமும் காலையில் சென்று சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றுதல், குடிநீர் வருகிறதா எனவும், சாலையில் உள்ள சிறு பள்ளங்களை சரி செய்து
மக்களின் பிரச்சனையை கேட்டறிய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியினர் புஸ்வானம் போன்றவர்கள் எனவும் அதிமுகவையும் பாஜகவையும் ஒழித்து கட்ட தலைவர் முடிவெடுத்துள்ளார் எனவும் திமுக கட்சி உயிரோட்டமுடன் உள்ளது என்றும் நடிகர் கட்சி சென்றவர்கள் எல்லாம் அணி அணியாக திமுகவில் சேர்ந்து வருகின்றனர் என்றும் வட்டக்கழக செயலாளர்கள் பொறுப்புடன் பணி செய்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி 7வது முறையாக திமுக ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக மறைந்த கழக நிர்வாகிகளுக்கு இரங்கல் செய்தியுடன் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், டெல்லி கல்யாணி, சத்யா மதியழகன், சித்ரா தமிழ்குமரன், ரம்யா சத்யபிரபு, சித்ரா தேவி முரளிதரன், சண்முக சுந்தரி ஜெயக்குமார், கலைவாணி பிரபு, வாணிஸ்ரீ விஜயகுமார் உட்பட பம்மல், தெற்கு, வடக்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஓ.இ. சங்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கரின் பிறந்த நாளினை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கட்சியின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மாவட்ட தலைவர் மாரிமுத்துவின் தலைமையில் பல்வேறு கிராமங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஜமீன் எண்டத்தூர் கிராமத்தில் சுமார் 500 பேருக்கு அன்னதானம், சிறுநல்லூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு, நேட்டப்பாக்கம், கொளத்தூர், மேலக்கண்டை, தர்மாபுரம் கிராமத்தில் 300 பேருக்கு இனிப்புகள், கொள்ளம்பாக்கம் கிராமத்தில் 150 பேருக்கு புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன், மாவட்ட மகளிர் அணி அமலா, மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் மனோஜ், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய தலைவர் பாலாஜி, ஒன்றிய பொருளாளர் சந்துரு, ஒன்றிய துணைத் தலைவர் முத்துலிங்கம், ஒன்றிய அமைப்பாளர் குமார், வடக்கு ஒன்றிய தலைவர் வினோத், வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் விஜி மற்றும் துரைபாபு, அஜித், தினேஷ், முருகன், லோகேஷ், சேகர், ஆனந்த், கௌதமன், தானீஸ்வரன், கார்த்திக், விநாயகம், அருண்குமார் ஆகியோர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுமக்கள் அனைவரும் சங்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ரைட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே பழனியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட கலிகநாயக்கன்பட்டி கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட தனிநபருக்கு சொந்தமான 38.4 சென்ட் நிலத்தை தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிரயம் செய்து பட்டா பதிவிற்காக வருவாய்த்துறையில் விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து வருவாய்த்துறை நில அளவையாளர்கள் மூலம் முறையாக அளக்கப்பட்டு பட்டாவிற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் 2 மாதமாக காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். மேலும் நில அளவையாளர், தலைமை நிலைய அளவையாளர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் 2 மாதங்களாக வந்து சென்ற நிலையில் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததால் பாதிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சபரி என்பவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அரசு விதிமுறைகளின்படி முறையாக நிலம் வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பட்டாவிற்காக விண்ணப்பித்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏதோ சில காரணங்களுக்காக தொடர்ந்து 177 நபர்களுக்கு பட்டா வழங்காமல் காத்திருப்பு நிலையில் வைத்துள்ளனர். பட்டாவிற்காக விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று விதிகள் உள்ள நிலையில் 2 மாத காலமாக அதிகாரிகளின் அலட்சியத்தால், அதிகாரிகளின் எதிர்பார்ப்பால் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். உடனடியாக பட்டா வழங்க வேண்டி விண்ணப்பித்த அனைவருக்கும்
எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உடனடியாக வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்க வேண்டும். இல்லை என்றால் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளை அழைத்து வருவாய்த்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்போவதாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிகாரிகள் பட்டா கேட்டு வருபவர்களிடம் அலட்சியமாகவும் அதிகார தோரணையில் நடந்து கொள்வதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்து வருகின்றனர். பேர் சபரி. நான் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்ல மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 42 சென்ட் ரெக்கார்டு பூர்வமாக 42 சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா 38.25 சென்ட் இருக்கு. அதை சப்டிவிஷன் பண்ணி 38.25 சென்ட்டுக்கு பட்டா வேணும்னு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிரயம்னு பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு முன்னாடியே கிரயம் பண்ணிட்டேன். கிரயம் பண்ணி மறுநாளே அந்த பட்டாவை கொடுத்து அந்த ஏரியா சர்வேர்கிட்ட கொடுத்து இது சப்டிவிஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தில் கலிக்கநாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தது அந்த இடம். அந்த சர்வேயர்கிட்ட கொடுத்து இப்போ சப்டிவிஷன் பண்ணால் 15 நாள்லேயே சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இதை கேட்டு அங்கே தாலுகா ஆஃபீஸு வருவாய்த்துறை எல்லா பக்கமும் அந்த பட்டாவை கேட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் நான் சர்வேயர் தாங்க, எனக்கு மேலே ஹெட் சர்வேயர் இருக்காரு, அவரை பாருங்க அப்படின்றாங்க. இது ஒரு மாதமாகவே நான் அலைஞ்சு போய் என்னங்க இன்னும் பட்டா ஆகலைன்னு கேட்டால் நீங்கள் போய் கடைசியாக தாசில்தாரை பாருங்க அப்படின்றாங்க. தாசில்தாரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாமே கையெழுத்தெல்லாம் போட்டேன், இது அப்படியே சர்வர் பிரச்சனைனால பூராமே நிற்கிதுங்க, சென்னையில் அங்கே ஆப்ரேட் பண்ணாதே இங்கே இதாகும்ன்றாங்க. மேகமலை புலிகள் சரணாலய பகுதிகளில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். தேனி மாவட்டம் மேகமலை வனக்கோட்டம் கண்டமனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி வாழும் மக்கள் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக வைத்துள்ள நாட்டு துப்பாக்கிகளை வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் வனத்துறை அலுவலகத்திலோ அல்லது ஊர் முக்கிய பிரமுகர்கள் மூலமாகவோ ஒப்படைக்க வேண்டும் என்று வனத்துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வனப்பகுதிகளில் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு தாமாக முன்வந்து துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்றும் அவர்களை பற்றிய விவரங்கள் முற்றிலும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் வனத்துறை உறுதியளித்துள்ளது. அதே சமயம் இந்த காலக்கெடுவிற்கு பிறகும் துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் மறைத்து வைத்து வன விலங்குகளை வேட்டையாடும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் இந்திய படைக்கலன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு கண்டமனூர் மற்றும் தேனி வனச்சரக அலுவலக எண்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம் அருகே தே கோபுராபுரம் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தே கோபுராபுரம் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் வரவேற்புரையாற்றினார். முன்னதாக பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் கலைச்செல்வன், நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலையில் தலைமை கழக பேச்சாளர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் குலோத்துங்கன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிறப்பு பேச்சாளர் இனிகோ இருதயராஜ் பேசுகையில், பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து திட்டங்களையும் பெண்களுக்கான திட்டங்களாக கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம்,
கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மகளிருக்காகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பார்த்து டெல்லியில் உள்ள பெண்கள் எங்களுக்கும் தமிழ்நாட்டை போல 1000 ரூபாய் மாதம் கொடுங்கள் என்று கேட்டதால் தான் தற்பொழுது டெல்லி பெண்களுக்கும் 1000 ரூபாய் பாஜக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி 8 மாநிலங்களில் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திட்டத்தை தான். அவர்கள் காப்பியடித்து இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை பெற வருகிற 2026 தேர்தலில் அனைத்து மகளிரும் மீண்டும் ஸ்டாலினின் ஆட்சியை கொண்டுவர ஆதரவு தர வேண்டும் என பேசினார். பின்பு தலைமை உரையாற்றிய அமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக திரு மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைக்கவும், 7வது முறையாக திமுக வெற்றி பெறவும் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்பு தமிழ்நாடு தலைகுனியாது, மீண்டும் ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், மாவட்ட ஆதிதிராவிடர் நல அமைப்பாளர் ராமு, விவசாய அணி அறிவுடை நம்பி, துணை செயலாளர் மணிவேல் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர், ஊராட்சி மன்ற தலைவர் இளையராஜா நன்றி உரையாற்றினார். தடையெல்லாம் நீக்கி நம்பர் 1 மாநிலமாக பொருளாதாரம் இந்த திட்டங்கள்லாம் உங்க மனசுல இருக்கணும். அந்த நன்றியோடு இருக்கணும். இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க. வெற்றி பெறுவோம். ஸ்டாலின் தொடர்ந்து முதலமைச்சராக தொடருவோம். நாமெல்லாம் இந்த கூட்டத்தில் உறுதி ஏற்று வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் திமுகவை 7வது முறையாக அரியணையில் ஏற்றவும். 2026 ஆண்டினுடைய இந்த ஆட்சியை பெண்களுக்கான ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு தலைகுனியாது. தமிழ்நாடு தலைகுனியாது. முதலமைச்சர் இருக்கும் வரை. கோவில்பட்டி அருகே பயங்கரம், கட்டிட தொழிலாளி செங்கலால் அடித்து கொலை, சகோதரர்கள் உட்பட 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துராஜ் மகன் கார்த்திக். கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி சுப்புலட்சுமி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் கார்த்திக் வீடு அருகே அதே பகுதியை சேர்ந்த வேல்முருகன், ஐயாதுரை, முனியசாமி ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனை கார்த்திக் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரும் அருகில் கிடந்த செங்கல்லை எடுத்து கார்த்திக்கை சரமாரியாக தாக்கினர். பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அதன் பிறகு அவர்கள் 3 பேரும் தப்பி சென்று விட்டனர். தகவல் அறிந்த கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன், மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன், துணை ஆய்வாளர்கள் சண்முகம், ராமச்சந்திரன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்வதற்காக பதுங்கியிருந்த வேல்முருகன் உள்ளிட்ட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் கட்டிட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் இடையே அங்குள்ள கண்மாய் பகுதியில் மீன்பிடித்து விற்பனை செய்வது முதல் சில பிரச்சனைகளில் வாக்குவாதம் ஏற்பட்டு முன்விரோதம் இருந்ததாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். திமுகவின் மூத்த முன்னோடி ரா நாகன் சிலையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை சேர்ந்தவர் நாகன். இவர் தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தில் பணியாற்றியவர். அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய போது அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார். மேலும் கலைஞர், மு க ஸ்டாலின் ஆகியோரின் ஆட்சி காலங்களில் உத்தரமேரூர் பேரூராட்சி தலைவர், உத்தரமேரூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். மேலும் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர். திமுக தலைவர் கலைஞர் அவர் வாழ்நாள் முழுவதும் அமர்ந்து உணவு அருந்திய மேஜை மற்றும் நாற்காலியை அவரே தனது கைவண்ணத்தால் கலை நயத்துடன் வடித்துக் கொடுத்தவர்.
கலைஞர் உத்தரமேரூருக்கு வருகை தந்து பொது மேடைகளில் பேசும் போதெல்லாம், நான் தினமும் உணவு அருந்தும் போதெல்லாம் நாகனின் நினைவு வரும் என்று புகழாரம் சூட்டும் அளவிற்கு கலைஞர் குடும்பத்தோடு நெருக்கமானவர் நாகன். நாகன் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இந்த நிலையில் அவரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் திமுகவின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த நாகனின் மார்பளவு சிலையை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நாகனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். முன்னதாக அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், உத்தரமேரூர் பேரூர் செயலாளர் பாரிவள்ளல், கவுன்சிலர் உதயசூரியன் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாமே அகலமா வாங்கண்ணா. அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு உள்ளது போல் சிறப்பு பென்ஷன் 6750 ரூபாய் அகவிலை படியுடன் வழங்கிட வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19500 ரூபாய், சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15700 அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். அரசு துறையில் காலி பணியிடங்களை நிரப்பும் போது 10 ஆண்டு பணி முடித்த தகுதி உள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை 50% ஈர்த்துவிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 250க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து விரைவில் தங்களது பிரச்சனை தீர்க்கப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பத்து லட்சம் ஓட்டுங்க எங்களுக்கு. இல்ல இல்ல அதுக்காக இல்ல, 10 லட்சம் ஓட்டு வந்து நிறைவேற்றணும். அது நிறைவேற்றத்துக்கு எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து மறந்துடுறாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் நல்லா செயல்படுறாரு. ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரியில் 2021 முதல் 2025 வரை படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் 2021 முதல் 2025 ஆண்டு வரை படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள துறைகளில் பயின்ற மாணவர்களே எமது கல்லூரியை சேர்ந்த சிவில் துறை மாணவி கலைவாணி மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறையை சேர்ந்த ஸ்ரீ வைபவலட்சுமி ஆகிய மாணவிகள் பல்கலைக்கழக தேர்வுகளின் அடிப்படையில் முதல் மதிப்பெண் மற்றும் தங்கப் பதக்கத்தினை தமிழக ஆளுநரிடமிருந்து பெற்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பொறியியல் கல்லூரியின் தாளாளர் சக்தி செந்தில்குமார் தலைமை தாங்கினார். 2010ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் வென்ற கல்லூரியின் முன்னாள் மாணவியும் இன்றைய சென்னை மாநகராட்சியின் உதவி நிர்வாக பொறியாளர் முனைவர் நிலவழகி கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி கௌரவித்தார்.
கல்லூரி தாளாளர் தங்கப்பதக்கம் பெற்ற 2 மாணவிகளுக்கும் 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா, டீன் முனைவர் ராமசாமி, நிர்வாக அலுவலர் சதானந்தம், துணை முதல்வர் புவனேஸ்வரி மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் பேராசிரியர் ராஜீவ்காந்தி நன்றி உரை கூறினார். பிஜியில் நமக்கு கோல்டு மெடல் இல்லை மற்ற மெடல்லாம் வரும். யூஜியில் கோல்டு மெடல் வந்து ஓகே வேணா கங்கா வந்து இன்னும் கொஞ்சம் அட்டகாசம் இருக்கும். ஓகே இதுல 3 பேரை வச்சு எழுதும் ஒரே கையில. ஸோ அது வருதுன்னு அது வந்து மாம்பழம் சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம். நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியாகும். ராமதாஸ் நம்பிக்கை. செங்கல்பட்டு அடுத்த பழவேலி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாமக நிறுவனர் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மனைவி, மகள் காந்திமதி மற்றும் முகுந்தன் ஆகியோர் குடும்பத்துடன் வருகை தந்தனர். மணமக்கள் உறுதிமொழி எடுத்த பின்னர் பாமக நிறுவனர் ராமதாஸ் திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் மாம்பழம் சின்னம் எங்களுடையதுதான், எங்களுக்கு சொந்தமானது. நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது, எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியாகும். மாம்பழ சின்னம் எங்களுக்கு சொந்தமாகும் என தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட 22, 36வது வார்டு பகுதிகளில் சாலை செப்பனிடுதல், பூங்கா புதுப்பித்தல் பணிகளுக்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டலத்திற்குட்பட்ட 22வது வார்டு கங்கையம்மன் நகர் பகுதியில் 13 சாலைகளும், திருமலை நகர் பகுதியில் சரஸ்வதி காலனி பூங்கா புதுப்பித்தல் மற்றும் 36வது வார்டு பகுதி ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் சாலை செப்பனிடுதல் பணிகள் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். முன்னதாக சாலைகளையும் புதுப்பிக்கும் பூங்காவையும் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் பணிகள் விரைவாக முடித்து தர வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் அரசு அலுவலர்கள், ஒப்பந்ததாரர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நல்ல பேரோட உடனே இன்னைக்கு வந்து அந்த கல்லுகள்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இல்லை டிஸ்டர்பன்ஸ் வந்தால் நைட்டில் வச்சுக்கோங்க. புரட்சி கழகத்தின் நிறுவனர் ஓ.ஏ. சங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கரின் பிறந்தநாளையொட்டி புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில இளைஞரணி இணை செயலாளர் இந்திராபுரம் அருண்குமார் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திராபுரம் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியக்கரம் மாற்றுத்திறனாளி பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறந்தநாள் கேக் மற்றும் தேநீர் கொடுத்து பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய ஊடக பிரிவு இணை தலைவர் சுபாஷ், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் விஜய், வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணைத் தலைவர் கலையரசன், வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சஞ்சய், மூசிவாக்கம் ஸ்ரீதர், இந்திராபுரம் சத்யா, இந்திராபுரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆயக்குடியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பழைய ஆயக்குடி காவல் நிலையம் எதிரே பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட கட்சி தலைமை அலுவலக திறப்பு விழாவில் மாவட்ட தலைவர் நாச்சிமுத்து முன்னிலையாக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வடிவேல் வரவேற்புரையாக மாவட்ட துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன் மற்றும் மாவட்ட அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மனோகரன். மேலும் இவ்விழாவில் மத்திய மாவட்ட தலைவர் முருகராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் ரோஜாமணி, மாவட்ட பொருளாளர் டான் ஆலிவர், மாவட்ட மகளிர் அணி தலைவர் வசந்தா மற்றும் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெங்கர், மத்திய மாவட்ட பயிற்சியாளர் கருப்பையா, தொகுதி தலைவர் நாகேந்திரன், ஒன்றிய தலைவர் மகுடீஸ்வரன், நகர தலைவர் பரமசிவம் மற்றும் ஷர்மா, சங்கீதா, கணீஸ்வரி, மாசிலாமணி, வழக்கறிஞர் காளிமுத்து, சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆயக்குடியில் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழாவிற்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உள்ள வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க, அதனால என்ன உள்ள வாங்க, நீங்க கை நீட்டு. திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு மாவட்ட அளவில் சிறந்த புத்தாக்க சிந்தனை அணியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் 35 பேர் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 4.0 போட்டியில் பங்கேற்று தங்களுடைய புத்தாக்க சிந்தனைகளை சமர்ப்பித்தனர். மாவட்ட அளவிலான போட்டியில் திண்டிவனம் புனித அன்னாள் பள்ளி மாணவர்கள் அணி சிறந்த புத்தாக்க சிந்தனை அணியாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஜான் போஸ்கோ சான்றிதழை வழங்கினார். மேலும் இதில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முனைவர் பொன் பாக்கியநாதன் இந்த மாணவர் அணி தலைமைத்துவ மற்றும் தொழில் முனைவோர் திறன்களை பெறுவதற்கு புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டியாக ஆசிரியராக செயல்பட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
அன்புள்ள மாணவ செல்வங்களே, அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வணங்கி கீழ மாளிகை கிராமத்தில் இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னி வீரன் கருப்பசாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கீழ மாளிகை கிராமம் இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னி வீரன் அருள்மிகு கருப்பசாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் வீரனார் கருப்பசாமி, பாப்பாத்தி அம்மன், முப்பாட்டி அம்மன், சப்த கன்னிகள், மூக்குத்தி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேள்வி சாலையில் யாக பூஜைகள் நடைபெற்றது. புனித தீர்த்த கடம் கோவிலை வலம் வந்து விமான கலசத்தில் ஊற்றப்பட்டது. வேத மந்திரங்கள், நாதஸ்வர இசை, மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் புனித தீர்த்தம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். अक्षराभ्याम मोक्षोत्पाभ्याम